2026 சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. இப்போ குறிப்பாக அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா பாஜக கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதல் தொகுதிகள் கேட்பதாக சொல்கிறாங்க. கடந்த முறை ஒரு 20 தொகுதிகளில் வாங்கி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரியான கணக்கில் 38 தொகுதிகள் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. இப்போது இந்த விஷயத்தை அதிமுக தலைமை எப்படி கையாள்வாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் எத்தனை தொகுதிகள் வரை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த 2 மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு குடைச்சலை திமுக கொடுத்துட்டு இருந்தாங்க. நாள்தோறும் அது ஒரு பெரிய செய்தியாக மாறிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு பாஜக அதிமுகவுக்கு குடைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பியூஷ் கோயல் நாளைக்கு தமிழகம் வருகிறார். சென்னை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது அஃபிஷியலாக நாளையிலேருந்து தொடங்க போகுது அப்படின்றாங்க. இப்போ நம்ம பாஜக வட்டாரத்தில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 38 தொகுதிகள் நாங்கள் டிமாண்ட் பண்ண போகிறோம் அதிமுகட்ட அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. இப்போ 38 தொகுதிகள் முதல்ல அதிமுக தருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா கடந்த முறை பார்த்திங்கன்னா 20 தொகுதிகள் கொடுத்து பாஜகவால் 4 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். என்னதான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருந்தாலும் இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11% நாங்கள் வாங்கிட்டோம் அண்ணாமலை தலைமையில் அப்படின்னு சொன்னாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த 11% வருவதற்கு நிறைய தலைவர்கள் பாக்கெட் லீடர்ஸ் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், நாட்டினுடைய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினச்சி வாக்களித்தவர்கள் கூட இருக்கலாம். நிறைய பிஸ்னஸ் கம்யூனிட்டி பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக லோக்சபா எலெக்ஷன் அப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எட்ஜ் அப்படின்றது கிடச்சிது. இப்போ நடக்கக்கூடியது அப்படின்றது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இங்கே மாநிலத்துடைய முதலமைச்சராக யார் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு தேர்தல் கேட்கக்கூடிய இடங்களில் தருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விசாரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 25 தொகுதிகள் வரை அதிமுக பாஜகவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் தகவல். நிச்சயமாக அதே மாதிரி இப்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. அதாவது ஏற்கனவே இருந்த என்டிஏல இருந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட தொகுதி பங்கீடு விஷயத்தை பாஜக தரப்பு பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுது அமித்ஷா இங்கே கூட்டணியை உறுதி செஞ்ச போது அவர் என்ன சொன்னார்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவங்க மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திகிட்டே வந்தாங்க. ஆனால் இப்போது சமீபத்திய பேட்டியில் அவர் சொல்லும்போது என்டிஏவில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவிடம் தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது எடப்பாடியினுடைய வியூகமாக பார்க்கலாமா, இல்லை அவர் தனக்கான சுமையை குறைச்சிக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? இது ஒரு வியூகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் டிடிவி தினகரன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. டிடிவி தினகரன் கடுமையான சொற்களால் எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசியிருக்கிறாரு. ஸோ நிறைய இதில் பொருந்தா கூட்டணியாலாம் நிறைய கட்சிகள் இருக்குன்றப்ப அவங்களாம் என்டிஏ கோட்டாவில் தான் வந்திருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது. மக்களும் அதை தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட அஃபிஷியலாக என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்டிஏ கோட்டாவில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தமாகலாம் என்டிஏ கோட்டாவில் தான் இருக்குது. ஈவன் பாமக கூட பார்த்திங்கன்னா அன்புமணி கூட என்டிஏ கோட்டாவில் தான் வந்திருப்பார் போல். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் அந்த சிக்கலுக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கணும் அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி நினைப்பது கூட வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் ஒரு தேர்ந்த அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே நம்ம கடந்த ஒரு 20 ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் வேறு எந்த தலைவரும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளவு இக்கட்டான பிரச்சனைகளை கடந்து தான் அன்றைக்கி கட்சியை அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அப்படின்றப்ப நிச்சயமாக அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் யோசிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடியே சில விஷயங்கள் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு மீண்டும் தங்களுடைய பலத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் சரி, புதிதாக கட்சிகள் இணையறதும் சரி, ஒரு விதமான ஒரு இழுபறியில் ஒரு தொய்நிலையில் இருந்ததை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பியூஷ் கோயல் வருகையின் பிறகு அதனுடைய வேகம் சற்றே கூடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் தான் மதுராந்தகத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனமான ஒரு மேடையில் நிறைய கட்சிகள் ஒரே இடத்துல நிறுத்தி அவங்களுடைய பலத்தை காமிச்சாங்க. இப்போ இந்த சூழலில் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வரும்போது
என்ன மாதிரியான புதிய திட்டங்களை வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்ச் 1, மார்ச் 6, மார்ச் 11 அப்படின்றது முக்கியமான நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியா அலைன்ஸுக்கு. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரதமருடைய வருகை அப்படின்றது தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும். ஏன்னா அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒன் டே ஸ்டேயாகவே அவர் இருக்கிறார், ஒரு நாள் அங்கேயே தங்குறார். அப்படின்றப்ப அது நிச்சயமாக ஒரு பேசு பொருளாகும். பிரதமர் மார்ச் 1 வருவதற்கு முன்பே பார்த்திங்கன்னா இந்த அலைன்ஸில் வந்து சீட் ஷேரிங் டாக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்ச் 1லேருந்து ஃபுல் ஸ்விங்காக வந்து கேம்பெயின் மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது என்டிஏ அலைன்ஸ் பொறுத்தவரையில் இருக்குது. இதற்கு மேலே பெரிய கட்சிகள் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுக இந்த முறை வந்து 170 இடங்களில் நிச்சயமாக போட்டியிடணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. அதாவது உதயசூரியன் சின்னத்தில் 170 இடங்களில் திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் நிப்பாட்டப்படுவார்கள் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். அதற்கும் சற்றும் குறைந்த ஒரு இடங்களில் வந்து அதிமுகவும் அவர்களுடைய வேட்பாளர்களை நிற்க வைக்க மாட்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் வந்து 170லேருந்து 175 இடங்களில் போட்டியிடுவதற்கான முயற்சியை தான் எடுப்பாங்க. அப்போ தான் உங்களால் வந்து 117 அப்படின்ற நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வரும். ஒருவேளை வந்து ஒரு சில இடங்கள் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் கூட அந்த நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய கேண்டிடேட்டை போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா 2024 வந்து நீங்கள் அதிமுக 20% வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொம்ப வீக்கான கேண்டிடேட்ஸை அந்த தேர்தலில் வந்து அவங்க பிரதானப்படுத்தியிருந்தாங்க. அந்த தேர்தலில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான வேட்பாளர்களாக நீங்கள் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லவே முடியாது. ரொம்ப குறைவான நமக்கு முகம் தெரிந்த வேட்பாளர்கள் அப்படின்னா ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. பட் வேறஸ் நீங்கள் வந்து திமுக அலைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாப்புலரான ஃபேஸஸ் இருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபி அலைன்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஃபேஸஸ் இருந்தாங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம யாரெல்லாம் முன்னாடி அமைச்சர்களாக பார்த்தோமோ அவர்களுக்கெல்லாம் வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகும். அப்போ நிச்சயமாக அவங்களும் செலவு பண்ணுவாங்க. அப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத ஒரு இடத்துல தான் அதிமுக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மார்ச் 1க்கு பிறகு இன்னும் தீவிரமாகும், அவங்களுடைய அட்டாக்கை வந்து கூர்மைப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய வீக்னஸ். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வயல் பூந்தமல்லி அந்த சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தை நடத்துகிறாரு. பட் சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ரொம்ப வீக்கராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசும்பொழுது இந்த செஃபாலஜிஸ்ட் எல்லாம் பேசும்போது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்களா அவங்க, அப்புறம் வந்து இந்த தொடர்ச்சியாக சர்வே எடுக்கக்கூடியவர்கள்ட்டெல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திமுக வருது இல்லை டிவிகே வருது அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. அதிமுக வந்து சென்னையில் பெரும்பாலான தொகுதிகளில் அவங்க வைப்ரண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஊறுகாய்க்கு கூட ஒரு பொதுக்கூட்டம் அது இதுன்னு ஏதாவது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அதிமுகவை பொறுத்தவரையில் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அந்த நான் சொன்ன மாதிரி மதுரை வயல் பூந்தமல்லி இந்த தொகுதியில் வந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. நாளைக்கும் அவர் வந்து சென்னையிலே வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது மட்டும் தெரியுது. இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிளவுபட்ட பாமக அப்படின்றது. இப்போது ஏற்கனவே வந்து அன்புமணி தரப்பு பாமகவை எப்படியோ வந்து அவர்கள் சீட்டு ராஜ்யசபா சீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து அவர்களை வந்து எடப்பாடி வந்து தன் வசப்படுத்திட்டார். அதாவது கூட்டணி பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது ராமதாஸ் பக்கம் வந்து இன்னும் வெளியில் வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு தெரியல. இப்போ பாமகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது அதிமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து கடந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பிளவுபட்ட பாமக அது எந்த மாதிரியான தாக்கத்தை அதிமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். இப்போ நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு கூட்டம் அப்படின்றது ராமதாஸ் தலைமையில் நடக்க இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஐ திங்க் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் அவங்க எடுக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. இப்போ ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று வந்து என்டிஏ கோட்டாக்குள்ளே அவர் போய் இந்த தேர்தலை சந்திக்கிறது அதிமுக கூட்டணியில். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தாவேகா கூட்டணிக்கு போகிறது. இப்போ திமுகவில் நம்ம விசாரிக்கும் போது திமுகவில் வந்து ஆல்ரெடி ஓவர் போர்டட். 2வது திருமாவளவனை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து கொஞ்சம் இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்றத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, முதலமைச்சர். ஸோ அதனால் வந்து திமுக கூட்டணியில் சீனியர் ராமதாஸ் வந்து சேர்க்க போகிறதில்ல அப்படின்றது கன்ஃபார்மு. இப்போ அவருக்கு 2 ஆப்ஷன் தான்.
நாளைக்கு அந்த முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ராமதாஸ் அவர்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி ஜிகே மணி இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் லீடர்ஸாக இருக்காங்க. வன்னிய சமூகத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாள் வந்து அந்த மக்களுடைய ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அப்படின்றப்ப அவர்களுடைய வாக்குகளும் ரொம்ப முக்கியம். பர்செப்ஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுபட்ட பாமக அணி தான் வந்து அதிமுகவில் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வாக்காளர்களுக்கு தெரிய வந்ததுன்னா கூட அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்ன்றதில் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது குறைஞ்சி போகும். அங்கே வந்து ஒரு ஸ்பிளிட் அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜகவை பொறுத்தவரையில் எப்படியாவது சீனியர் ராமதாஸை தங்கள் பக்கம் கொண்டு வரணும், எங்களுடைய கோட்டாலே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வந்து மதுரையில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் வந்து சீனியர் ராமதாஸுக்கு ஒரு உரிய மரியாதை முக்கியத்துவம் கொடுத்து இந்த அணியை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது இப்போது ஓபிஎஸ் சசிகலா அவர்களுடைய விவகாரம் ஏற்கனவே வந்து டிடிவி தினகரனோட எவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்து என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆனால் வந்து சசிகலாவாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே இது வரைக்குமே வந்து கதவுகளை திறந்து விடலை. அவர்களை வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் வச்சுருக்காங்க. இப்போது சசிகலா வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், ஆனாலும் வந்து இன்னும் வாய்ப்புகள் இருக்குது அதிமுக அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து தேடிட்டு இருக்காரு. இப்போ இவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில் இருக்கிறது அப்படின்றது அது எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெஜைல் ஃபோர்ஸோ இல்லை ஃப்ராக்மெண்டட் ஃபோர்ஸோ வந்து அரசியலில் ஹெல்ப் பண்ணாது. இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும்ல, ஒரு பிளவுபட்ட பாமக அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் தான், என்டிஏ அலைன்ஸ்க்கு ஒரு பெரிய வீக்னஸ் தான். அதை சரி பண்ணுறதுக்கு நிச்சயமாக பாஜக முயற்சி பண்ணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிமுகலையும் பிளவுபட்ட நிறைய கட்சிகளை வந்து அவங்க ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக செஞ்சாங்க. அப்படி தான் டிடிவி தினகரன் வந்து உள்ளே வரவழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பிஜேபி அலைன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து செவரல் கண்டிஷன்ஸோடு தான் இந்த அலைன்ஸ்குள்ளே அவர் வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து டிடிவி தினகரனை நான் நேரடியாக அதிமுகவில் சேர்க்க முடியாது, ஓபிஎஸ்ஸை நேரடியாக சேர்க்க முடியாது, சசிகலாவை நேரடியாக சேர்க்க முடியாது. இவங்கெல்லாம் தனி அமைப்புகளாக வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கோட்டாவில் நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதுக்கான சீட்டை வந்து நாங்கள் அலோகேட் பண்ணிடுறோம் அப்படின்ற அந்த கண்டிஷன் பேஸ்டாக தான் இந்த அலைன்ஸே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இப்போ டிடிவி தினகரன் வந்தார். ஏன் ஓபிஎஸ்ஸால் வர முடியலை? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடுமையான வார்த்தைகளில் எடப்பாடி பழனிசாமியை கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ அந்த மாதிரியான கிரிட்டிசிசம் தான் அவங்க பொதுவெளியில் வச்சதே கிடையாது. டிடிவி தினகரனை சேர்த்துக்கொள்ளக்கூடிய இபிஎஸ், அவரோட கைகுலுக்கக்கூடிய இபிஎஸ் ஏன் ஓபிஎஸ்ஐயோ விகே சசிகலாவே சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க டைரெக்டாக அதிமுகக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க தனி அமைப்புகளாக வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் அவருடைய நிலைப்பாடு. அதைத்தான் வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ விகே சசிகலாவை பொறுத்தவரையில் ஒரு தனி கட்சி தொடங்கியிருக்காங்க. அந்த கட்சி மிக விரைவில் வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் ஓபிஎஸ்ஐ கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இணைத்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.